உதிரப்பூக்கள். சிறுவயதில் அம்மாவிற்கு உண்டான திடீர் கருச்சிதைவின் பொழுது அப்பா கட்டலுக்கடியில் வழிந்தோடிய உதிரத்தை இரு கைகளாலும் அள்ளி எடுத்து வாளியில் சேகரித்து அப்புறப்படுத்தி பின் தரையலம்பியதை பார்த்தவள் நான். பின்னொரு நாளில் யாருமற்ற நேரத்தில் பிரசவ வலி கண்ட எனக்கு இளையவளை உடன் பிறந்த தம்பி உதிரம் வழிய இரு கைகளிலும் அள்ளி எடுத்து மருத்துவமனைக்குள் கொண்டு சென்று ஆண் மகவென அறிவிக்கும் வரை அருகே தனித்திருந்து காத்ததையும் கண்டவள். இன்று வரை மாதாந்திர நாட்களில் மகனே எனக்கு நாப்கின் வாங்கி தருகிறான். மறைத்து செல்ல இது என்ன தவறுக்கு பிறந்த நோயா? மறைத்து மறைத்தே வலி உணர்த்த தவறினோம். புரிந்து கொள்ள இடமிருந்தும் புரிய வைக்க மறுத்தோம். தலைவலியை சொல்ல தவிர்ப்பும் தவிப்பும் கொள்வதில்லை. தனிவலியை சொல்ல தடுப்பதற்கு பொதுவெளியில் இதை பேசி புரிதலை ஏற்படுத்தாதது யார் குற்றம்? பயணத்தின் பொழுதும் இருக்கை பார்க்கும் பதட்டம் தவிர்ப்போம். இது இயல்பு, இது இயற்கை, இதுவே ஆரோக்கியம். இதற்கெதற்கு அச்சமும் நாணமும்? ஆண் அறிவான் அவஸ்தையை. வலி நிவாரணி அவன் வார்த்தைகள் என. சொல்லுங்கள் தொடக்கமும் முடிவும். சொல்லாத வலி அறியப்படாது. புரிதலான பாதையில் முள்ளிருப்பதில்லை. உதிரப்போக்கு என இதனை மறுதலிக்கும் நாம் எல்லோருமே இந்த உதிரப்போக்கள் தானே.